16 டிசம்பர் 2025 புனித அடிலெய்டு நினைவு நாளின் திருவருகை கால செவ்வாய் நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வசனங்கள் 28 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடம் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மகிழ்ச்சியின் வாரம் இருக்கின்ற நமக்கு இறைவன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான தருணங்களை அளிக்கும்படியாகும் எல்லா சூழ்நிலைகளும் இறைவனோடு இணைந்திருந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் தூய அடிலெய்டு உடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். பர்கண்டில் பிறந்த இவர் 16ஆம் வயதில் திருமணம் செய்து அடுத்த 3வது ஆண்டிலேயே தன்னுடைய கணவரை இழக்கின்றார். அதற்கு பின்பு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆலயம், கண்ணீர் இல்லம், திருமண போன்றவருக்கு உதவி செய்வதன் மூலமாக வாழ்க்கையை செலவிடுகின்றார். அதே நேரத்தில் பல நேரங்களில் பக்தி முயற்சினாலும் ஆன்ம ரீதியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தூய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்திருக்கின்றார். இன்றைய நாளில் நம்முடைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைமகன் இயேசு அழகான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கின்றார். அதுதான் இறைவனுடைய திட்டத்திற்கு நாம் ஆம் பதில் சொல்கின்ற ஒரு வாழ்க்கையை அவர் கொண்டு செல்கின்றார். ஆக இந்த ஆம் செல்கின்ற ஒவ்வொரு சீடர்களும் இறைவன் மீது பற்றுறுதி கொண்ட பிள்ளைகளாக அசைக்க முடியாத நம்பிக்கையில் இறை திட்டத்தை நிறைவேற்றுபவர்கள். நற்செய்தியினுடைய கதையை நாம் பார்க்கின்ற பொழுது 2